ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. இன்னைக்கு காலையிலே படம் பார்த்து வந்தாச்சு. படம் எப்படி இருக்குன்னா வேற லெவலா இருக்கு. அஜித் சார் ஒரு தரமான என்ட்ரி கொடுத்துருக்காரு 2 வருஷம் கழிச்சு. விடாமுயற்சி, உண்மையிலே ஒரு விடாமுயற்சியா தான் வந்திருக்கு படம். பயங்கர செலிப்ரேஷனா இருக்கு. தியேட்டர் ஃபுல்லா சரி, தமிழ்நாடு ஃபுல்லாவும் சரி, பயங்கர செலிப்ரேஷன் அள்ளி தெளிக்கிறாங்க. கட்டவுள்ளே அஜித்னு எங்க போனாலும் அந்த கோஷம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு தியேட்டர்ல உட்காந்தாலுமே அது அஜித் அந்த பிஜிஎம்க்கு அஜித்தேங்கிறாங்க எல்லாம். அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்கு. ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் ஒரு வித்தியாசமா போகுது. படம் ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. எப்போ அந்த இன்ட்ரோல் பிளாக் வருதோ அதுல இருந்து படம் தாறுமாறா பிச்சுக்கு துவம்சம் பண்ணுது. மகிழ் திருமேனி அவரு கதை அப்படி இல்ல, அஜித் சார் கதை தான் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலுமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மேக்கிங்ஸ் பயங்கரமா இருக்கு. கலர் கிரேடிங்லாம் தாறுமாறா இருக்குது. கலர் கிரேடிங், இந்த கார்ல ஒரு ஃபைட் ஒன்று வரும். கார்ல கேமரா ரொட்டேஷன் ஃபைட்டு, இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி நல்லா அந்த ஷாட் நான் எங்கேயுமே பார்த்து எந்த சினிமாலாம் அந்த போய் பார்த்துலான்னு அது பயங்கரமா இருந்தது அந்த ஷாட் பார்க்கறதுக்கு. அஜித் சார் எமோஷன் கேரி பயங்கரமா பண்றாரு அந்த படத்துல. ஒரு வேல்யூபிளா கொடுக்குறாரு. அந்த எமோஷன் டிராமாஸுக்கு தலைவன் வேற லெவல் பண்றாப்புல. அதே எமோஷன் தான் நாங்க ரசிகர்களுமே பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஸ்கிரீன்ல பாக்குறது அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. படம் ஸ்டார்ட் ஆகுறதே அப்படி போய் மக்களை ஃபேன்ஸ் அதை செட்டில் பண்ற மாதிரி அவரை இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அவர் ஸ்கிரீனை வாப்பம்னாலே அஜித் சார் பேஸ் தான். வேற யாருக்குமே அங்க இடம் கிடையாது. ஸ்கிரீனை ஒரு வாப்பம்னாலே அஜித் சார் தான். அதுல இருந்து படம் டிராவல் ஆகி போகுது. எடுத்தவொடனே த்ரிஷா எல்லாம் காட்டுறாங்க. பாட்டு போட்டு பசங்களை எல்லாரும் ஒரு ஜாலி மைண்ட் ஆக்கி அப்படி ஒரு ட்ராக் பிடிச்சி படம் போகுது. நல்ல படம், நல்லதாங்க இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஒரு வாட்டி போய் எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட படம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ அர்ஜுன் சார் ஆகட்டும், த்ரிஷா ஆகட்டும், ஆரவ், இவங்கெல்லாம் ஒரு பயங்கரமா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல படம் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கு அது பட்டுக்கு. அப்புறம் அனிருத் பிஜிஎம் மேசிவா இருக்கு. அந்த பிஜிஎம், அந்த வயலின் பிஜிஎம் கேட்கறது ஒரு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. தியேட்டர்ல உட்காந்து கேட்கறது அந்த பிஜிஎம் கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஸோ அது நல்லா இருந்திருக்கு. டைரக்டர் சொல்றதுக்கு வார்த்தைகள் நல்லா இருக்கு. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அடுத்த படம் இன்னொரு படம் அஜித் சார் கொடுக்கலாம் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தரமா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு குவாலிட்டியா இருக்கு, எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. அந்த ஊர்ல ஃபாரின்ல இருக்க அவங்க ஆர்டிஸ்ட் அவருக்கு பயங்கரமா இருக்கு. லொகேஷன்ஸ் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு விஷுவலாவே பாக்குறது நல்லா இருக்குது. திருப்பி பார்த்துட்டு தமிழ் படம் பாக்குற மாதிரி தெரியல. எனக்கு ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் நம்ம படம் மாரி அந்த எடுத்தோடனே டான்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் டிடியோட அக்கா அவங்க ஒரு கேரக்டர் பண்ணு, அதுவுமே நல்லா இருக்குது. ஒரு சில டேர்ன் பாயிண்ட்லாம் இருக்குது, ட்விஸ்ட்லாம் அதை சொல்ல வேணாம் பாக்குறேன். ஸோ அதெல்லாம் அந்த ட்விஸ்ட்ல இருந்தா படம் அப்படி ஹுக் பண்ணி தூக்கி தள்ளி போயிட்டே இருக்குது. வேற லெவலா இருந்தது. அஜித் சார் ஒரு வழியா அவங்களோட ஃபேன்ஸ், எல்லாரோட ஃபேன்ஸுமே சரி, எல்லாருக்கான ஃபேன்ஸுமே அவர் இன்னைக்கு கூட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்குது. விடாமுயற்சி. நிறைய விஜய் சார் ஃபேன்ஸ் ரொம்ப போஸ்டர்லாம் போட்டிருக்காங்க, பேனர்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டா மட்டும் தான் தமிழ் சினிமா ஒரு இடத்துக்கு போகும். அங்கேயும் நீ பேசுனா பஸ் அடிச்சுட்டீங்கன்னா அது வேலை நடக்காது. ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு கனவு மாதிரி, ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு அஜித் சாருக்கு படம் வந்திருக்கு. எல்லாருமே பாருங்க. நல்லா இருக்குது. நான் லாஸ்ட் எண்ட்ல கார் ரைஸ் காட்டுவாங்கன்னு நினைச்சேன். அந்த ஒரு அல்ப ஆசை இருந்தது எனக்கு. அது காட்டல. ஃபர்ஸ்ட் எத்தனை ஒரு அவார்டு கட்சி அது போட்டுருந்தாங்க. அது நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஓவராலா அந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஓகே நல்லா இருக்கு. குறை சொல்ற மாதிரி இல்ல படம். கொஞ்சம் தொய்வு அடைஞ்சாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல படம் போய்கிட்டே இருக்கு. அது பட்டுக்கு தரமான படமா இருக்குது. நீட்டா இருக்குது படம். அப்படி போய் உட்காந்தோன்னா அப்படி முடிச்சு நீட்டா வருது படம். அஜித் சார் எல்லாரும் போய் பாருங்க. ஃபேமிலியோட போகலாம். நல்லா இருக்கு படம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் போய் பாருங்க, தியேட்டர்ல பாருங்க, பார்த்து ரிவ்யூ சொல்லுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் மட்டும் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்காக இன்னும் உழைக்க தயார். உங்க ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்ஸ். நான் உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நன்றி, வணக்கம்.